தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது வளைச்சி உள்ளே இழுத்துடணும்னு சில கட்சிகள், கூட்டணி கட்சிகள்லாம் உள்ளே இழுத்துடலான்னு பார்க்குறாங்க. அவர் எதுக்கு கட்சி ஆரம்பித்தார்? யோசனை பண்ணி பாருங்க. எதுக்கு மகாநாடு நடத்தினார்? எதுக்கு பல பேருக்கு அவர் சோத்தை போட்டார்? வர வச்சு எதுக்கு எல்லாத்துக்கும் சோத்தை போட்டார்? விவசாய இடத்தெல்லாம் வாங்கி அவங்களுக்கு என்ன தனியாக பஸ் அமர்த்தி எல்லாரையும் கூட்டு வந்து விருந்து வச்சார்? சின்ன ஒரு 4 சீட்டு 5 சீட்டு ஒரு 10 சீட்டு வாங்கிறதுக்கா? அதுக்காக நடத்தினார்? அதுக்காக கட்சியை துவக்கினார்? எல்லோரும் மக்கள் அறியாமல் இருக்கிறாங்க. சில கட்சிக்காரங்க முதலமைச்சர் ஆகணுங்க, அதோடைய ஆசை தானே. அவர் ஆசையும் திட்டமும் அதுதான். கூட்டணியில் சேர்ந்தால் என்ன ஏதோ ஒரு 4-5 சீட்டு கொடுப்பீங்க. 20 சீட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்க்கட்சி தலைவரை கூட ஆக முடியாது. அதெல்லாம் விரும்ப மாட்டார். சும்மா மாட்டையை போட்டு குழப்பாதீங்க, அவர் முதலமைச்சராக ஏற்றுக்கிறாரு தான் சொல்லுங்கள் அப்படின்னு அங்கே உள்ளவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வெட்டு கொடுத்துருங்க, யாருனாலும் கட்சிக்கு வரலாம், அடிமட்ட தொண்டன் கூட வரலான்னு சொல்லியிருக்காங்களே சில பேர், அதனால் இவரை முதலமைச்சர் ஆகிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக வர்றவரை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. கூட்டணிக்கெலாம் வரமாட்டார் பாவம், வேஸ்ட்டு அலையாதீங்க. சமூக ஆர்வலர்கள் பலர் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இவரை போய் கூட்டணிக்கு கூப்பிட்றீங்களே ஐயா, அவர் முதலமைச்சர் அவனு சொல்லிக்கிட்டு இருக்காரு, கூட்டணி கூப்பிட்டுருக்கியே வைங்க போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க.